जीवन
விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த பாடல் டிஸ்பிளேல இருக்குது. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்.
நம்புவேன் உம்மை நம்புவேன் கொஞ்சம் கையை தட்டி உம்மை நம்புவேன் முடிவில் பரியுத்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை நிகழ்ந்திருக்கும் புகழ்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவில் பரியுத்தம் உம்மை நம்புவேன் கொஞ்சம் கையை தட்டி உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவில் பரியுத்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உண்மை நம்பும் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் எல்லாம் சேர்ந்து உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க சீயோன் சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமிய கொடுங்கோல் எங்கே நிலைப்பதில்லை ஆகாமிய எங்கே நிலைப்பதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடியும் பரியுத்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை
கடைசியாக உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். Yes, Lord. Thank you, Lord. நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து நீதானே என் துணையானி, என் கேடகம் முன்னானி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடியும் பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடியும் பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சந்தோஷத்தோட கையை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். கடைசியாக உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். 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 కొంచెం అన్య భాష అన్య భాషల మెరుగ பார்க்கலாம். థ్యాంక్ యూ అప్పా, థ్యాంక్ యూ. రోగోదోలేదే శగబదలబద రేదలబద శబలబదో శగమనదలబద రగదలబదో రదలబదే శదలబదలబద రగదలదలబద షఠోరే కేలేపే రుగదలగద రబదలబదో రేదలదే உலகதலகதோ. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை, ஆவியில்
நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷை பேசி அப்பாக்கு சொல்லுங்க ரதலபதா ரபலபதா ரபதலபதா ரகதலகதா துரதகதா ஷகதலகதா ரதலோ உன்னையே நம்புறோம் ஆண்டவரே உன்னையே நம்புறோம் முடியும் பரியந்தம் உன்னையே நாங்கள் நம்புறோம் எல்லாரும் அறிக்கை செய்ய பார்க்கலாம் எல்லாரும் டிக்ளேர் பண்ணுங்க என் சுவாசம் பிரிய வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்மையே 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 நம்புவோம் சொல்லுங்க ரதலதா ரதலதா ரகதலதோ உலபதா ரபதலபதா பதலதா ரகதலதோ சகபதா சகதலபதோ ரகதலதோ ஆண்டவரே முடியும் பரியந்தம் உம்மையே நம்புவோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், எங்களை உயர்த்துகிற தெய்வம், கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் உம்மையே நம்புவோம். ரபதலதா ரதலதா உரதலதோ. தேங்க்யூ அப்பா, அப்பா நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, வாயை திறந்த அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா டாடின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். டாடி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அது உங்களை பார்த்து சொல்றாரு. அப்பா சொல்றாரு, அப்பா சொல்றாரு, நான் இருக்கிறேன், உன் பக்கத்துல இருக்கிறேன். ஓ, பக்கத்திலேயே இருக்கிறேன், உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். உன் சூழ்நிலையை மாத்த போறேன், உன் சிதறப்பை மாத்த போறேன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாத்த போறேன், உன் கண்ணீரை தொடுக்க போறேன். சில சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு, சமாதானத்தை கொடுக்க போறாரு. சில பேர் ஆண்டவர் வேற லெவல்ல ஆண்டவர் அடுத்த ஒரு லெவலுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் தான், நான் தான். தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க நன்றி அப்பா. வாயை திறந்து சொல்லணும், யாரும் மௌனமா இருக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க அப்பா. என்னை ஆசீர்வதிக்கிறவரே, 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 என்னை காக்கிறவரே, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவினீரே, உங்க பிள்ளையாய் என்னை ஏற்றுக் கொண்டீரே. சொல்லுங்க நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நான் கேட்டாக்கா இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்கா வாக்கு மீற மாட்டீங்க. நான் கேட்டாக்கா இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்கா வாக்கு மீற மாட்டீங்க. பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை
கரங்களை தட்டி கைப்பற்றுவீங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜோரா சத்தமாய் ஆவி நிரப்பி தேங்க்யூ அப்பா. நாங்கள் கேட்டாங்க என்ன சொல்லுகிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களை நடத்துகிற தெய்வமே, எங்களை தாங்குகிற தெய்வமே. அநேக முறை நான் இடறினாலும் அங்கேயும் எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அந்த சங்கீத வேளையில் தாசரின் செய்தி வேளையில் எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க ராஜா, இடைப்படுங்க சுவாமி. இந்த மாசத்துக்கு தக்க வார்த்தையை, தக்க மன்னாவை எங்களிடத்துக்கு நீங்க தரப்போகிறதுக்காக சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்ற வந்த காரணம் இருந்துச்சு. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அதிசயமான வார்த்தை, அற்புதமான வார்த்தை, காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தை, நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை. அந்த வார்த்தையில தான் அநேக ஜனங்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அநேக ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராய் திரும்பி வந்தார்கள். அநேக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அநேக பாவி சுத்தமடைந்தார்கள். அநேக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் சுகத்தை கண்டார்கள். ஒரே ஒன்று, அவர் பேசின வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, எல்லாரும் எழுந்து வண்ணமாய் சங்கீதத்தை எடுத்து வாசித்த பிறகு சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ மொத்த நீங்கள் கவனம் செலுத்தணும். ஜீசஸ். சங்கீதம் 1 5 வரலையும் வார்த்தை பிரதியுத்தரமாக வாசிக்கலாம். சங்கீதம் 70 யாராச்சும் வாசிப்பு சொல்வீங்கனால் தயவு செஞ்சு முன்னாடி வந்து வாசிக்கலாம். Psalm 70 1 to 5 verses. Thank you Lord. Thank you Holy Spirit. 70 ಕೀರ್ತನೆಗಳು 70. ದೇವರೇ ದಯವಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು, ಯೆಹೋವನೇ ಬೇಗ ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡು. ಆಹಾ ಆಹಾ ಎಂದು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುವವರು ತಮಗಾಗುವ ಅಪಮಾನದಿಂದ ಬೆಂಗೊಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಲಿ. ಸ್ತೋತ್ರಿಸಲಾமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும்.
இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீத வாசித்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வார்த்தைக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ போதுமானவர். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காரலாம். எத்தனை பேர் சொல்றீங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த 8 மாதம் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீங்க. இந்த 8 மாதத்தை ஒரே ஒரு நிமிஷம் நான் திரும்பி பார்ப்பேன். ஆண்டவரே, எத்தனை மேடு, எத்தனை பள்ளம், எத்தனை கண்ணீர், எத்தனை அவமானம், எத்தனை துக்கமான காரியங்கள் ஆண்டவரே. ஆனால் உடைய குருவை தந்தையில நடத்தினதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை கேட்கிற தேவபிள்ளையே, இந்த 9வது மாதத்துல என் கர்த்தரும் மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமன் சொல்லி? என் கர்த்தர் மத்தியில் உள்ளாவ போகிறாரு. இருக்கிற எல்லா தடைகளை என் கர்த்தர் மாற்ற போறாரு. அவர் செங்கலை மேல உள்ளாவின கர்த்தர், எரிகோ மதில் மேல உள்ளாவின கர்த்தர். இந்த நாட்களில் கர்த்தர் உங்க மேல உள்ளாவ போறாருமா. உன் குடும்பத்துல உள்ளாவ போறாரு, உன் சபைக்குள்ள உள்ளாவ போறாரு, நீ வேலை செய்கிற இடத்துல அவர் உள்ளாவ போறாரு. கர்த்தர் எல்லா தடைகளையோ, கர்த்தர் எல்லா தடைகளையோ அவர் உடைக்க சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. உலர்ந்த எழும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுவே. உலர்ந்த எழும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. பவுலும் சீலாவும் பாடும்போது திரைச்சாலையில் அசைவாடி நீ. பவுலும் சீலாவும் பாடும்போது திரைச்சாலையில் அசைவாடி நீ. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுவே. அசைவா
அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்க மேலே அசைவாடுமே எங்க மேலே அசைவாடுமே அசைவாடும் தெய்வமே. அவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, 8 மாதம் கடந்து வந்துட்டோம்ப்பா. இந்த 9வது மாதத்துல எங்கள் தடைகள் மேல் அசைவாடும்படியார், எங்கள் பிரச்சனைகள் மேல் அசைவாடும்படியார், என் சபை மேல் அசைவாடும்படியார், எங்க மேல் அசைவாடும்படியார் எழுந்தருளும் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்க மேல் அசைவாடும்படியார், என் சபை மேல் அசைவாடும்படியார், என் தனிப்பட்ட வாழ்க்கை மேல் அசைவாடும்படியார் ஓ வைராக்கியம் பாராட்டுகிறேன். என் ஆவியானவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடும்படியார், எங்கள் மேல் அசைவாடும்படியார் எழுந்தருள்வீராக. அசைவாடுவே ரபஹதரப ஷெதெரெபெலெரெபெபெபெ ரதததரகபதரப ஷதரனலகலரப ஓ ஷெதெரெபலரப. அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவே அசைவாடு. Thank you, Holy Spirit. கடைசியா ஒரே ஒரு விஷயம் அவரை பார்த்து சொல்லலாமா? 8 மாசம் என்ன நடத்திட்டீங்க. 9வது மாசத்துல 8 மாசம் ஒருவேளை ஏன் இஷ்டமா நடந்துட்டு இருப்பான்பா, ஏன் இஷ்டமா ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான்பா, ஏன் இஷ்டமா என்னென்னவோ செஞ்சுட்டு இருப்பான்பா. இந்த 9வது மாசத்துல மீதி இருக்கிற மாசம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய முடியும். உம்மை பிரதிபலிக்கிறவனாய் எங்களை மாற்றி கிருபைகளுக்கு நேராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வாக்கு தத்தத்தை நாங்கள் தேடி போகல சுவாமி, வாக்கு தத்துவமே எங்களை தேடி வந்துச்சாங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசித்த வண்ணமாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் சத்ருவை அழிக்க என் கர்த்தரில் எழுந்துறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் என் தேவனாய கர்த்தர் சந்திக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கிருபைக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களே, 8 மாசம் தாண்டியாச்சு. 8 மாசம் எப்படியோ வாழ்ந்தாச்சு. ஆனா 9வது மாதத்துல என் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியாது, என் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியாது, என் கர்த்தர் விரும்புகிற போல நான் வாழ முடியாது. என்ன அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்க மாத்திரம் உன் கரங்களை உயர்த்தி அசைத்து அப்பாவுக்கு காண்பிக்கலாம். ஆண்டவரே, இந்த 8 மாசம் நான் வாழ்ந்துட்டேன்பா. இந்த 8 மாசம் நான் பேசிட்டேன் ஆண்டவரே. இந்த 8 மாசம் நான் நானாவே இருந்துட்டேன்பா. ஆனா இந்த 9வது மாசம் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை பிரியப்படுத்தும்படியாய், உம்மை போல மாறும்படியாய், உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. Thank you, Holy Spirit. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டின்மையான கண், பொய் நாவு. போதுமா? இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. 6 காரியங்களை என்ன பண்றார் கர்த்தர்? வெறுக்கிறவராய் இருக்கிறார். இந்த 7 காரியங்களும் அவருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
2 வாரத்துக்கு முன்னதாக பார்த்தோம் மேட்டின்மையான கண், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அகந்தை, பெருமையை குறித்து நம்ம பார்த்தோம். பெருமையை விரட்ட கர்த்தர் எதை அனுப்பினாரு? சொல்லுங்களேன், உங்களை பார்த்தா கேட்க. பெருமை விரட்ட கர்த்தர் எதை அனுப்பினாரு? எதை அனுப்பினாரு? எதை அனுப்பினாரு? சத்தமே காணுமே. பெருமையை விரட்ட கர்த்தர் இந்த எருமையை அனுப்பினார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லு? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவர் அப்படி நான் எருமையா ஆண்டவரா அப்படின்னு சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன், என் கர்த்தருக்கு முன்னாடி அவர் என்னை எப்படி சொன்னாலும் சரி சந்தோஷம். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு இருந்த பெருமையை விரட்ட கர்த்தர் இந்த எருமையை பயன்படுத்தினார். ஹalleluya, ஹalleluya. பிலியாமுடைய கண்களை திறக்க கர்த்தர் கழுதையை பயன்படுத்தினது போல. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க நான் அல்ல இயேசு? ஹalleluya, ஹalleluya. அதே போலதான் இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என் கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம், என் கர்த்தர் அது தேவையில்லைன்னு ஒதுக்கி வைக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. பொய் நாவு கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க பொய் நாவு கர்த்தர் விரும்பவே மாட்டார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய் நாவு கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. கர்த்தர் வெறுக்கிற காரியத்துல ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொய் பேசுறது. பொய் பேசுற காரியம் என்னன்னாக்கா கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்கும். என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களே. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று கேட்கிற தேவ பிள்ளையே, நீ யோசிக்கலாம். 9வது மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். ஏதாச்சும் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை கொடுத்திருந்தா என் இருதயம் பூரிச்சிருக்குமே, நாங்களும் பலப்பட்டு இருக்கோம் நினைச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, கர்த்தர் ஆல்ரெடி அவர் நமக்காய் சிலுவையில மறைத்து ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிரோடு எழுந்து அவர் மீண்டும் வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதை விட வேறு வாக்குத்தத்தம் நமக்கு தேவையே கிடையாது. ஹalleluya, ஹalleluya. அதை விட வேற வாக்குத்தத்தம் எனக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் நான் மாறணும். என் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ இயேசுவுடைய பிள்ளையா இருப்பாயானால் இயேசு விரும்புகிறது போல நீ வாழணும். ஹalleluya. நீ இயேசுவுடைய பிள்ளையா இருப்பாயானால் இயேசு விரும்புகிற வண்ணமாய் நான் வாழணும். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லு? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? இயேசு விரும்புகிறபடி நான் மாறணும்னாக்கா, அவருடைய பிள்ளையை போல நான் வாழணும்னாக்கா, அவர் வெறுக்கிற காரியங்களை நானும் வெறுக்கணும். அவர் வேண்டான்னு ஒதுக்குற காரியத்தை நானும் வேண்டான்னு ஒதுக்கணும். ஹalleluya, ஹalleluya. வசனத்தை பார்த்து லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். என்ன கேட்கிற தேவ பிள்ளை, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராத்திரி இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் போது அநேக காரியங்கள் உண்மையாக சொல்ல போனோம்னாக்கா, ராத்திரி முழுவதும் ஆவியான சபையை குறித்து காண்பித்த தரிசனங்களை பார்த்து நான் எழுத ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், ஆண்டவரே என் சபைக்காக நான் பரிதபிக்கிறேன்ப்பா, என் தேசத்துக்கு சபைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன்ப்பா ஆண்டவர் சொல்லிட்டு 4 மணி காலையில் அழுதுட்டு இருக்கிறேன். அது காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் சபையை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் சபையை மறுரூபப்படுத்த ஆசைப்படுறார்? இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் மறுரூபப்படுத்த ஆசைப்படுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் சொல்லுது, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் பேசாதிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதபடிக்கு பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் கலைத்து போடு. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, என்னை கேட்கிற தேவ ஜனங்கள், உங்களை பார்த்து என் சபையை உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க பேசுகிற பொய்களை, நம்ம பேசுகிற பொய்களை இனி கர்த்தர் வெறுக்கிறார். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க.
நான் பொய் பேசுவேனானால், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அவருடைய அப்பத்தையும் அவர் ரத்தத்தையும் உட்கொள்ளுகிற நான் பொய் பேசுவேனானால் கர்த்தர் அதை வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பாய் காணப்படுமா? யோசித்து பாருங்க. எத்தனை நாட்கள் நம்ம பொய் பேசி இருக்கிறோம், எத்தனை தடவை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய். அப்ப நான் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நான் திரும்பி யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவரே அப்ப எத்தனை தடவை ஆண்டவரே, எத்தனை தடவை அருவருக்கிற மாதிரி நான் நடந்திருப்பேன், நீங்க முக சுளிக்கிற மாதிரி நடந்திருப்பேன். நான் யோசிக்கும் பொழுது என் கண்கள்ல தார தாரையாய் தண்ணீர் வர ஆரம்பிச்சு. யோசித்து பாருங்களேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும்னாக்கா, சபையே நான் கர்த்தருடைய மனவாட்டி சபையா நான் இருக்கணும்னாக்கா எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொய் நாவு எனக்குள்ள இருக்கக்கூடாது, பொய் உதடுகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, அப்பா உனக்குள்ள இருக்கிற பெருமையை மாற்று. ரெண்டாவது, பொய் நாவு எனக்கு பிடிக்காதுடா, பொய் பேசுவது எனக்கு பிடிக்காது. எத்தனை பேர் சொல்றீங்க பொய் பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன். யாராச்சும் உங்ககிட்ட பொய் பேசிட்டே இருந்தாக்கா அவங்களுக்கு பிடிக்குமா? என்ன பண்ணுவீங்க? பிடிக்குமா? ஐயோ அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் பொய் பேசிட்டே இருக்காண்டாப்பா, அவங்ககிட்ட பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைப்பீங்க. ஒரு கதையை சொல்லி நான் நேராக தேவ செய்திக்கு நேராக கடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அழகிய கிராமம். அந்த அழகிய கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முத்து அப்படின்ற ஒரு விவசாயி அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு புள்ள இருந்தான், புள்ள பேர் ராமுவான். நான் சென்டரில் கேள்வி கேட்பேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கதை நல்லா கேட்டுக்கங்க. நான் அடிக்கடிக்கு நிற்க வச்சு நான் கேள்வி கேட்குவேன். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான கிராமத்தில் முத்துன்ற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு அருமையான ஒரு பிள்ளை ராமுன்ற பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. இந்த முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அவர்கிட்ட இருக்கிற ஆடுகிடலாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு காட்டு பக்கத்தில் போய் அதெல்லாம் மேய்ச்சிட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு கொண்டு வருவார். அதுதான் அவருடைய வழக்கம். ஆனால் அவருடைய பிள்ளை எப்படி இருக்குவான்னு பார்த்தா விளையாட்டுத்தனமாக இருப்பார், சின்ன பையன். ஒரு நாள் முத்து அவர் வெளி தேசத்துக்கு போன மாதிரி, வேற ஒரு ஊருக்கு பட்டணத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. அவர் போய் வர ஒரு 2 நாள் ஆகும். நான் என் ஆண்டால யார்கிட்ட விட்டுட்டு போவேன்னு யோசிக்கும் பொழுது ஒரு வேளை என் பையன் கிட்ட விட்டுட்டு போகலான்னு அவர் யோசிச்சார். என் பையன் விளையாட்டு புள்ளியா இருக்கிறானே, வேற வழி இல்லை, அவங்ககிட்ட தான் நான் ஓடணும், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பையனை பார்த்து சொல்றாரு, ராமு நான் 2 நாள்ல ஊருக்கு போறேன்பா, நம்ம கிட்ட எத்தனை ஆடுகள் இருக்கு, இந்த ஆடுகளை பத்திரமா பார்த்துக்கோ, காலையில சீக்கிரமா எழுச்சி நீ என்ன பண்ண குளிச்சுட்டா ஆடு மேய்ச்சிட்டு மறுபடியும் சாயங்காலத்துல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சான். அப்பா போயாச்சு. இந்த ராமு என்ன பண்ணாரா, காலையில் எழுந்து அவனுக்கு முதல் தடவை போறான், அவனுக்கு அனுபவம் கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல, அப்பா சொன்னாரு, ஐயோ என் வீட்டு ஆடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஆடுகள்லாம் மேய்க்க காட்டுக்கு வனாந்தரத்துக்கு போனான். அந்த காட்டுல போய் அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டே இருந்தானா அவனுக்கு ஒரே போர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற ஒரு பாறைக்கல்லு மேல உட்காந்துட்டான். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா அங்க நிறைய விவசாயிகள் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாச்சும் விவசாயிகளெல்லாம் வேலை செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா, ஐயோ புலி வருது புலி வருதுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டானா. என்ன வருதுன்னு கத்துனானா, சத்தமா என்ன வருதுன்னா புலி வருது புலி வருதுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டோ அங்க இருக்கிற ஜனங்களாம் ஓடி வராங்க, குச்சி எடுத்துட்டு ஓடி வராங்க. எங்க புலி எங்க புலி எங்க புலின்னு காமிக்கிறான். கேட்கும் பொழுது அவன் சொன்னான், இல்ல என்ன பண்ண, பொய் சொன்னேன் அப்படின்னு அவங்க எல்லாம் திட்டிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அப்படியே போனான, கொஞ்ச நேரம் விட்டுட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சானா, ஐயோ புலி வருதுன்னு கத்த ஆரம்பிச்சான். மறுபடியும் ஜனங்களா ஓடி வராங்களா, எங்கே புலின்னு போது அவன் மறுபடியும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னானா, சும்மா சொன்ன தமாஷ் பண்ணு கேலி பண்ணு பொய் பேசுனா அப்படின்னு. உடனே அவங்களுக்கு எல்லாம் கோவம், என்னடா நாங்கள் வேலை செய்கிறோம், இவன் பார்த்தா இப்படி பொய் பேசிட்டு இருக்கிறானே, எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி அவன் மறுபடியும் வயலுக்கு போயிட்டாங்களாம். மறாவது நாள் அதே மாதிரி காலையில் வந்தாங்க. காலையில் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டே இருக்கிறான். அவன் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான், ஐயோ புலி வருதுன்னு கத்துறான். ஒருத்தர் திரும்பி கூட பார்க்க அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரியுமா, புலி வருதுன்னு சொல்லி அவன் பொய் பேசுறான். அவன் பொய்க்கு பிதா, அவன் வாயை திறந்தா பொய் பேசுறவன். புலி ஒன்னும் வரலன்னு சொல்லி அவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா. அவங்க ஆசையா வளர்த்த அந்த ஆடுகளை
அந்த புலிகள் வேட்டையாடி கொண்டு போயிடுச்சான். அவன் கத்துற, ஐயோ புலி வருது, ஐயோ புலி வருது, கத்தோ. ஒருத்தர் அதை கண்டுக்கவே இல்லை, ஒருத்தர் அவனுக்கு உதவி செய்ய போகவே இல்லை. காரணம் என்னன்னாக்கா, அவன் வாயை திறந்தா போய் பேசிட்டே இருப்பான். அவன் எப்போது அப்படிதான் கத்திட்டே இருப்பான். புலி வருதுன்னு கத்துவான், அங்க போய் கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண, எல்லாம் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சான், விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புலி வந்து அவனுடைய ஆடுகளெல்லாம் அடிச்சு கொண்டு போயிடுச்சான். இன்னைக்கு கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில, என் சபைக்குள்ள, என் குடும்பத்துல, என் கணவன் மனைவிக்கிடையே, என் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையே, சபைக்கும் விசுவாசிகளுக்கு இடையே என்ன இருக்கக்கூடாது கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? பொய் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, கொலோசியர் 3:9 சொல்லுது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதபடிக்கு பழைய மனுஷனை கலைத்து போடுங்க. ஒருவேளை இந்த வரலையும் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குமானால், இன்னைக்கு என் ஆண்டவருக்கு முன்பாக இந்த 9வது மாதத்துல, ஆண்டவரே ஒருவேளை இந்த 8 மாசமோ நீ அருவருக்கிறமான வாழ்க்கை நான் வாழ்ந்திருப்பேன், ஆனால் இந்த 9வது மாசத்துல இந்த பொய்ன்ற ஆவியை நான் கலைத்து போடுகிறவனாய் நான் வாழும் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ரகசியம் சொல்லட்டுமா? இந்த வேதத்திலிருந்து சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுவேன். யாரெல்லாம் போய் பேசுவார்கள், அவர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் சில ரகசியங்களை காண்பிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 58 சங்கீதம் 3 சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 58:3 வசனம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள். அப்ப யோசித்து பாருங்களேன், பொய் பேசுகிறவன் ஒருத்தனோ அவன் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறானாக்கா, பொல்லாத பிசாசானவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு அவன் பொய் பேசுகிறவனா இருக்கிறான், அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, இதை கர்த்தர் வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் பரிசுத்தர், அவர் ராஜாதி ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி? அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, வஞ்சனைக்காரனா நம்ம இருக்கக்கூடாதா, நான் பொய்களை ஊதுறவனா இருக்கக்கூடாதா? யோசித்து பாருங்கம்மா. அது மாத்திரமல்ல, சகரியா 10:2 சொல்லுது, யார் பொய் பேசுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறி சொல்லுகிறவன் தான் பொய் ஆவினால நிரப்பப்பட்டு இருப்பான். யோசித்து பாருங்களேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த விடுபடுக்காரர்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? குறி சொல்லுங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அவங்களாம் எப்பேற்பட்ட ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்கன்னாக்கா, பொய் பேசுகிற ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்களா? வசனம் அதுதான் சொல்லுது, குறி சொல்லுகிறவன் பொய் பேசுகிற ஆவியை தரித்து இருக்கிறாங்களா? அவங்களுக்குள்ளவே அது ஊறி இருக்கா? அப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் பொய் பேசுகிறவனா இருப்பேன், ஆனால் நான் குறி சொல்லுகிறவனாய் நான் மாறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8:44 வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, வேதம் அழகாய் சொல்லுது, பொய் பேசுகிறவன் பிசாசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகா ராஜபுதர் ஒரு பாடல பாடி இருக்கிறான். பொய்யின் பிதா அவன் திருட, அவன் வஞ்சிக்கிறவன், அவன் கொள்ளகாரன் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பாடலை பாடி இருக்கிறான். அப்ப யோசித்து பாருங்களேன், யோவான் 8:44 வாசிங்களே. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, நீங்க யோசிக்கலாம், நான் பாஸ்டர் சின்ன ஒரு பொய் தானே, சின்ன ஒரு பொய் தானே, இதை பேசுறது தப்பா? வேதத்தின் பிரகாரம் அப்பாவுடைய கட்டளையின்படி அது சின்ன பொய்யா இருந்தாலும் பொய் தான், அது பெரிய பொய் இருந்தாலும் பொய் தான். வசனம் அழகா சொல்லுது, அவன் தாயின் வயிற்றுல பிறந்தது முதல் பொய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். நீ கேட்கிற தேவ பிள்ளையே, நான் துன்மார்க்கனாய் வாழாதபடி கர்த்தர் விரும்புகிற காரியம், இந்த 9வது மாதத்துல உன் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தணும்னாக்கா, உன் வாழ்க்கை மாறணும்னாக்கா, நீ பொய் சொல்லுகிற ஆவியை கலைத்து போடுகிறவனாய் காணப்படணும்.